இசாரா செவந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் காத்மாண்டுவிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து தங்கியிருந்த போது இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்பொழுது இசாரா செவ்வந்தி கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கில் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி கொழும்பு நீதவான் நீதிமன்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னர் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். நேபாளத்தில் அவருடன் கைது செய்யப்பட்ட தக்ஷி என்ற தமிழ் பெண்ணை போல் தனது தோற்றத்தை மாற்றிக்கொள்ள நீண்ட நாட்களாக அங்குள்ள அழகு நிலையங்களுக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. நேபாளத்தில் வசிக்கும் போது தனது தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக செவ்வந்தி கூறியுள்ளார். அழகு நிலையங்களில் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு பணம் சம்பாதிக்கவும் அழகு தொடர்பான வேலைகளில் ஈடுபடுவதன் மூலம் நேரத்தை செலவிட்டதாகவும் கூறியுள்ளார். தனது தோற்றத்தில் காணக்கூடிய முன்னேற்றங்களை கவனித்த பிறகு அழகு சிகிச்சைகளுக்கு அடிமையாக மாறியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். வெளிநாட்டில் வசித்து வரும் பாதாள உலக தலைவர் ஒருவர் 1 மாதம் காலம் வரை செவ்வந்திக்கு தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் காவல்துறை கான்ஸ்டபிளின் மனைவியின் தாய் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்தவர் என கருதப்படுகின்றது. மாத்தரை ஷான் என்பவரின் நெருங்கிய சகா ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பாதாள உலக தலைவர் கெகல்பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பன் என்பது விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த காவல்துறை உத்தியோகஸ்தர் மற்றும் ஏனைய இருவர் இசாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்து உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது.